ஐ எம் த கேட்ன்னு சொல்கிறார். ஐ எம் த கேட். எதற்கு? உலகத்துக்கல்ல, உலகத்துக்கல்ல. ஐ எம் த கேட்ன்னு ஆண்டவர் சொல்கிறார். நானே வாசலாக இருக்கிறேன். திருச்சபைக்குள்ளே நுழைகிறோம், வாசல் வழியாய் உள்ளே நுழைகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ கேட் யாராக இருக்கிறா? ஏசப்பா தான் இருக்கிறாங்க. சோதரம். இந்த நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லோரும் நம்மளுடைய ஆராதனையின் ஆரம்பத்திற்காய் ஆண்களில் ஒருவரும் பெண்களில் ஒருவரும் நீங்கள் செபிக்கும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சோதரம். ஜீசஸ். ஆண்டவரே, 5 மாதங்கள் முடித்து இந்த 6வது மாதத்திலே நீர் அடி எடுத்து வைத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பாகங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாகம் இருக்கிற பிள்ளைகளையும் அது சிலுவின் நிழலிலே மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இருதயத்திலே அது பேசப்பட வேண்டும். அதன் மூலம் நாங்கள் நம்முடைய உணரப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்க மக்களையும் துரிதமாய் நீர் ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். டிரான்ஸ்போர்ட் காரியங்கள் ஒவ்வொருத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, மீண்டுமாய் ஆண்டவரை ஆராதனை நடத்துகிறோம். உமது மகனை இங்கே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். ஜீசஸ். ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்னது பிரகாரம் தகப்பனே, இந்த நாளில் ஆவியோடும் கருத்தோடு உம்மை துதிக்கும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தினை துதிக்கும்படியாய் அந்த இடத்தை கடந்து வர நீர் பாராட்டின மகாபெரு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இம்மட்டும் காத்த எபினேசர், யெகோவா ஈர், யெகோவா ஷம்மாவே அப்பா, எங்கள் காலங்கள் கருத்தில் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நடத்திய ராஜாவை நடத்திய விதங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அப்பா, என்ன கெட்டாத கிருபைகளை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6வது மாதத்தில் தகப்பனே 6வது நாளை என் தேவன் எங்கள் வாழ்நாளிலே கூட்டி கொடுத்துறே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆயுசு நாட்களை கொடுத்துறே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த நாளிலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. வர்ற தடைப்பட்ட ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பீராக தகப்பனே. எல்லா கடின இருதயங்களை மாறி போகட்டும் நஸ்ரேனாக இயேசு நாமத்தினாலே அப்பா. தடைகள் மாறி போகட்டும் நஸ்ரேனாக இயேசு நாமத்தினாலே தகப்பனே. ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, வெறுமையான எங்களை நிரப்பும்படியாய் தகப்பனே, வெறுமையான எங்களை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவினாலும் கிருபையினாலும் மீட்டு கொண்டிருக்கிறேன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நாளில் பாடுகிற பாடல்கள் அப்பா, என் தேவனை ஆராதிக்கும்படியாக உயர்த்துகிற துதியானது உடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளால் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அப்பா, நாள் பாடல்கள் தகப்பனே என் தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். சங்கீத பகுதி ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியான துதியின் வேளையில் என் தேவ ஆவியான அசைவாடும்படியாய் அப்பா, பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தை கொடுக்கும்படியாய் தகப்பனே ஒரு ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே.
தகப்பனே. உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள், இனி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. ஆவியான சுவாசமில்லை யாவும் இந்த நாளிலே ராஜா, சுவாசமில்லை யாவும் இந்த நாளில் உம்மை துதிக்கட்டுமே கர்த்தாவே. துதினாலே கிருபைகள் பெருகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மன்னாவை மன்னாவை கொண்டு வந்த மகனை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. இருபுறம் கருக்குள்ள சத்தியம் அப்பா, சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கக்கூடிய கிருபை தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நற்கனையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒரு அபாத்திரவான்களை போய்விடாதபடிக்கு ராஜா, தாங்களை நிதானித்து அறிந்து ராஜா, சோதித்து அறிந்து ராஜா, தன்னைத்தானே வெறுத்து உங்கள் சமூகத்தில் கடந்து வர கிருபை பாராட்டுவீராக அப்பா. ஆவியானவரே இந்த நாளின் ஆராதனை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கிருபையாய் நடத்தி செல்வீராக, கிருபையாய் நடத்தி செல்வீராக தகப்பனே. உமக்கு பிரியமானது செய்ய கற்றுக் கொடுப்பீராக. நல்ல ஆவியங்களை நடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்தும் கிருபையாருங்க, சகல சத்தியத்திற்கு வழி நடத்த முடியாது. கர்த்தர் ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த மந்தனீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பு, கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசு
என்னை சொத்தாக வைத்துக் கொண்டீ, நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. வீடு தந்தீ, வாழ தேவையான வசதி தந்தீ, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீ, வாழ தேவையான வசதி தந்தீ. கடனே இல்லாம பார்த்தீங்கன்னா சகலமும் கொடுத்ததுக்கு அப்புறம் சில வேளையில் என்ன செய்துடுறோம், சொல்லுவோம் நோ டர்னிங் பேக். உலகமோ முன்னால் வந்து விடும், இயேசு பின்னால் போயிடுவார். நம்ம உண்மையா ஆண்டவர் சமூகத்துல எல்லாம் கொடுத்துருக்கீங்கப்பா, நல்ல உணவு கொடுத்துருக்கீங்கப்பா, நல்ல உடை கொடுத்துருக்கீங்கப்பா, ஜீவனுக்குரிய நல்ல வாழ்வு கொடுத்துருக்கீங்க. நீங்க எந்த தேசத்துல எடுத்துக்கங்க, எத்தனை பேர் ஒருவேளை நல்ல உணவு இல்லாம இருக்கிறாங்க தெரியுமா? நல்ல உணவுகள் கிடையாது, அவ்வளவு ஏழ்மை நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. நான் எல்லாவற்றையும் பார்க்கணும். கர்த்தர் பாருங்களேன், தம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் அருள் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலவற்றையும் அருள் செய்கிறார். எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு நம்ம குறை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் சொல்றாரு, நீ கொஞ்சம் திரும்பி பாரு உலகத்தை, உனக்கு இருக்கிறவைகள் எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல இல்ல? நம்ம கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்வு எத்தனை பேருக்கு இல்ல? அப்ப ஆண்டவர் என்ன அதிகமாய் நேசிக்கும்படியாய் ஒப்பு கொடுப்போமா? நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடல்
163வது பாடல். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் அகமகிழ்வேன் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே. நித்தம் நித்தம் நான் நினைப்பேன் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே. நித்தம் நித்தம் நான் நினைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, ஆடைக்கலமே ஆர்ப்பரிப்போனேகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, கர்த்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்போமே, கர்த்தரின் பேரின்ப பாக்கியமிதே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பற்றுபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை இன்னும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து நடத்துனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, மனம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, ஊழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, சாபங்களை நீக்கி எண்ணமாக்கி கொண்டீரே, மாறு சங்கீதத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நிலைப்பேனே. கர்த்தரால் செய்யப்பட்ட நன்மைகள் நமக்கு அநேகம். ஆண்டவர் தான் வாழ்ந்த நாட்களிலிருந்து அவர் மரண பரியந்தம் அவர் வாழ்ந்த சகல நாட்களிலும் பார்த்தீங்கன்னா he did a good things, only the good things. நன்மையானவைகளையும் நல்லவைகளை மாத்திரம் ஆண்டவர் செய்தார்.
எத்தனை பேர் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய்? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு தீமைன்றது என்னன்னு தெரியாது. ஆனால் தீமை வரும் பொழுது காப்பதற்கு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாராம்? அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று அழைக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று. அப்படிப்பட்ட நன்மைகளை மாத்திரம் செய்து 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 நம்மளை எப்பொழுதுமே என்ன செய்றாரு? தன் பக்கமாய் வைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்து பக்கம் போயிட்டோம் அப்படின்னா உலகம் நம்மளை சரியாய் வழி நடத்த முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஐ எம் த கேட், நானே வாசலாக இருக்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் சங்கீத பாடத்துக்குள்ளாய் கடந்து சொல்வோம். இந்த நாளில் மிஸ்ஸஸ் ஆரோன் அவர்கள் சங்கீத பாடத்தை நடத்துவார்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. கர்த்தர் மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 29வது சங்கீதமானது தாவீதின் சங்கீதமாக கூறப்படுது. இந்த சங்கீதத்தில் தாவீது கர்த்தருடைய மகத்துவத்தையும் வல்லமையையும், கர்த்தருக்கு நம்ம செய்கிற தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறதையும், கர்த்தருடைய சத்தத்தையும், அவருடைய வார்த்தையின் வல்லமையையும், ராஜாவாகிய கர்த்தர் நம்மளை எவ்விதமாக ஆட்சி செய்கிறார், அவருடைய ஆட்சியில் அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருங்கிறதையும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த வசனங்களை நான் 1 முதல் 2 உள்ள வசனங்கள் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும், கர்த்தரை எப்படி நம்ம தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த 2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். இதில் முதல் வார்த்தையானது பலவான்களின் புத்திரரைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது தேவ தூதர்களை இல்லை குறிப்பிடுறாங்க. தேவ தூதர்கள் பரலோகத்தில் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, தேவனை எப்பொழுதுமே, கர்த்தரை எப்பொழுதுமே அவங்க பாடி துதித்து ஆராதனை செய்து அவருக்கான மகிமை அவர் எப்போவுமே தேவ தூதர்கள் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி தான். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை, நல்ல ஒரு ஞானத்தையும் நல்ல ஒரு திறமையுமே கொடுத்துருக்காரு. நம்ம அந்த திறமைகளால் நம்ம படுற வெற்றி ஆகட்டும், நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதமாகட்டும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம யாருக்கு தான் அந்த மகிமையை கொடுக்கணும்? கர்த்தருக்கே மாத்திரம் அந்த மகிமையை நம்ம எப்போவுமே கொடுக்கணும். கர்த்தர் அல்லாமல் இது என்னால் வந்தது, என்னோட ஞானத்தால் தான் நான் பெற்று, இந்த வெற்றி என்னோடதுனால வந்ததுன்னு நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது. கர்த்தருக்கே அந்த வெற்றியை நம்ம கொடுக்கும்போது, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கர்த்தருக்கு நம்ம அவருக்கு மகிமையை ஏறெடுக்கும் போது அவரோட கிருபையும் அவரோட ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நம்மளை தொடர்வதாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இது என்னோட வெற்றி, என்னோட ஞானத்தினால வந்தது நம்ம எப்போ சொல்லுவோமோ அப்போ நம்ம கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போதும் அது யாரோடதாக இருக்கணும்? கர்த்தரோடது மட்டும், கர்த்தருக்கான மகிமையை மட்டும் நம்ம எப்போவுமே செலுத்தி கொண்டே தான் இருக்கணும். இதில் 2வது வசனம், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம எப்போவுமே சர்ச்சுக்கு எப்போவுமே எப்படி வரோம்?
நம்ம நீட்டாக எப்பவும் போல் நம்ம எப்போவுமே அலங்கரிச்சுட்டே வருவோம். ஆனால் கர்த்தர் எதை விரும்புகிறாரு? பரிசுத்தமான அலங்காரத்தை. இதை சங்கீதத்தில் இன்னும் ரெண்டு பகுதியில் சொல்கிறாங்க. 96:9 113 வசனங்கள்லையுமே கர்த்தரை தொழுகிறது எப்படி இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மகா பரிசுத்தர். அப்போ அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்தமாக தொழுது கொள்ளணும். நம்ம இப்போது நம்ம லைஃப்பில் நம்மளோட பார்வையிலையும் சரி, நம்மளோட யோசனைகள்லையும் சரி, நம்மளோட சிந்தனைகள் இருதயத்தின் ஆழங்களில் எப்போவுமே நம்ம பாவங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம பாவத்தில் விழுந்துடுறோம். அப்போ நம்மளோட பரிசுத்தத்தை நம்ம இழந்துற மாதிரி ஆயிடுது. ஆனால் நம்மளோட நேரனை துதிக்கும் போது, அவரை தொழுதுகொள்ள, அவரோட ஆலயத்துக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் எப்போவுமே நம்ம ஆலயத்துக்குள்ளே வரும்போது முழங்கால் படிக்கிட்டு நம்மளே தாழ்த்தி நம்மளோட பாவத்துக்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தரை ஆராதனை செய்யணும், துதி செய்யணுங்கிறது தான் இந்த வசனங்களில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்து 3 முதல் 9 வரை உள்ள வசனங்கள் எதை சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய சத்தம், அவருடைய வல்லமை, அந்த வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்டதுங்கிறது. இந்த 7 வசனங்களுமே நம்மளால் நம்ப முடியாத, நம்ம அதிசயமான ஆச்சரியமான விஷயங்களே சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை எப்போவுமே அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்போது, அதுபடி நடக்கும்போது நம்ப முடியாத விஷயங்கள் நடக்கவே நடக்காது. இப்போ மனுஷரால் அந்த விஷயம் நம்ம நடக்கும்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஆனால் நம்ம அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட பேசும். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போமே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அந்த சத்தத்துக்கான வல்லமை நம்மளோட லைஃப்பில் அது நடக்கும். அது நம்மளோட ஆசீர்வாதமாக எப்போவுமே கர்த்தர் அந்த வார்த்தையை, அந்த விஷயத்தை நம்மளுக்கு நடப்பிச்சுவார். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. நம்ம அந்த கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும், அதன்படி நடக்கணும். அவ்வளோ மகத்துவமானவள வார்த்தை தான் கர்த்தருடைய சத்தம். 10 முதல் 11 வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ராஜாவாக இருக்கிறார் கர்த்தர். அதில் ஒரு வசனம், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். கர்த்தர் நேற்றுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, எப்போவுமே கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளுக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் தான் நம்ம எல்லாருமே ஆட்சி செய்கிறார். அவரோட ஆட்சி இல்லை. இப்போ ஒரு தேசத்தில் ஒரு ராஜாவோட ஆட்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான், ஒரு வருஷம் மட்டும்தான். இத்தனை வருஷத்துக்குள்ளே அவங்களோட ஆட்சி மாறும். ஆனால் கர்த்தரோட ஆட்சி அப்படி இல்லை. கர்த்தர் தான் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாவோட கையில் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கும்போது அவர் எப்படி நடத்துவார்? அது ஆசீர்வாதமும் சமாதானமும் உள்ள ஒரு ஆளுகையாக நம்மளுக்கு அந்த நம்ம லைஃப்பில் அருளை செய்வார். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீதம், அவருடைய வார்த்தைக்காய் நன்றி. சகலவத்தினை ஆளுமையில் வைத்து கொண்டிருக்கிற அருமை இரட்சகர், அப்படிப்பட்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய மகிமை அவருக்கு செலுத்துவோம்னு நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். தொடர்ந்து அவருடைய மகிமை, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய கிருபைக்காய் நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி ஆரோன் அவர்கள் இந்த நாளில் ஆராதனை நடத்துவாங்க. ஸ்தோத்திரம். Jesus. Praise the Lord. Praise the Lord, Jesus. Glory to Jesus. எவ்வளோ பேர் ஆசீர்வாதமாக இருக்கீங்க. ஆமென். எவ்வளோ பேர் தேவைகளோடு வந்திருக்கீங்க. யாருக்குமே தேவைகள் இல்லையா? எனக்கு இருக்கு, நிறைய இருக்கு. இப்போயாவது கை தூக்குங்களேன். தேவைகள் இருக்கா இல்லையா? நம்மளோட சின்ன வயசுலேருந்தே தேவைகள் இருக்கு, அப்படி தானே? ஆஃப்டர் அவர் பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும்னு ஒரு தேவை, வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சம்பளம், நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு ஒரு தேவை, சம்பளம் கிடைச்சதுக்கப்புறம் மேரேஜ் ஆகலைன்ற ஒரு கவலை, மேரேஜ் ஆச்சுன்னா நல்ல குடும்பத்தை செட்டில் ஆக்கணுன்ற ஒரு தேவை, அதுக்கு திரும்பி அந்த சம்பளம் பத்தாது, மறுபடியும் ஃபாரின் போகணுன்ற ஒரு தேவை. இந்த எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செய்ய என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இவ்வளோ தேவைகளை வாழ்க்கையில் கடந்து வந்துருப்போம் நம்ம.
அந்த ஒரு தேவைக்கும் என் தேவன் விடை கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். சில தேவைகள் தள்ளி போகலாம், ஆனால் என் தேவன் அதை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி ப்ளீஸ், ஆல் ஐஸ் க்ளோஸ். என் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவதூதர்கள் அவரை 24 மணி நேரமும் அவங்கள தொழுதாலும் கூட என் தேவன் நம்மகிட்ட அவ்வளோ அன்பாக இருக்கார். ஏன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பா உன்னை ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உன்னை வளர்த்தாரு. ஆனால் உண்மையிலேயே ரத்தம் சிந்தினது நம்மளோட தகப்பனார் ஒரு மட்டுமே. அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்பட்ட அந்த ரத்த சிந்தி நம்மளுக்காய் மீட்டார். கர்த்தாவே, உம்முடைய திரு பாதத்தை வந்தி நம்பினோம் ராஜா. உம்மை நம்பி வந்த ஒருபோதும் நீ கழுவிட்டதே இல்லை. ஒருபோதும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. உம் திரு பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். திரு பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண் தேவ இளநன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இலை பாருதல் தரும் தேவா, கலை கோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு என்பே, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்பே, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனி
என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் தேவன் நீர் என்னை கைவிடுவதே இல்லை ராஜா. எவ்வளவு தேவைகள் 1000 எங்களுக்கு உண்டு. நீங்கள் எங்களோடு இருக்கும்போது அதை நான் சோர்ந்து போவில்லை ராஜா. நீங்க தான்ப்பா எங்களோட பெரிய நம்பிக்கையே. அந்த நம்பிக்கையை வைத்துதான் ராஜா நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களை கைவிடாத தேவன். உறவுகள் கைவிட்டாலும், உற்றார் உணவர் யாரும் எங்களை துசித்து பேசினாலும் என் தேவன் எங்களை கைவிடுவதே இல்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி இரு துணை இல்லை.
பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கள் அப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கள் அப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணை மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணை மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாடாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாடாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்கள் அப்பா என் நம்பிக்கை, வேறு சிரம் இல்லை. நீங்கள் அப்பா என் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆமென். உங்களுடைய பலவீன நேரங்களில் கூட உன் கிருபை எங்களை காத்து வழிநடத்தி வந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நீரே என் பலனானே, எங்களுக்கு எதற்கும் பயமில்லை என் தகப்பனே. வாரத்திற்கு ஒரு தடவை மட்டும் நாங்கள் உம்மை துதிக்காமல் தினந்தோறும் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிட எங்களுக்கு கிருபை தாருங்க. உம்மை துதிக்க எங்களுக்கு பலனை கொடுங்க ராஜா. நீர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர், அதற்கு ஈடாய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ராஜா? உம்மை துதிப்பதை தவிர வேற எங்களுக்கு என்ன தெரியும்? இம்மட்டுமா எங்களை வழிநடத்தின தேவன், இன்னும் எங்களை காத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர். நீர் எந்தன் கல்மனையானவர் ராஜா. கைகளை தட்டி இந்த தேவனை பாடுவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நுயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த நுயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேவ பிரசன்னம் இந்த ஸ்தலத்திலே வாசம் செய்யுங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் தகப்பனே. எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. We worship you, Lord. எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. எங்களை இன்னும் பரிசுத்தமாக்குங்க தகப்பனே.
பரிசுத்தத்தாலே உம்மை நாங்கள் ஆராதிக்கும். எங்களுக்கு பரிசுத்த ஏக்கத்தை கொடுங்க ராஜா. பாவ உணர்வுகளை ஏற்படுத்துங்க. எவ்வளோ வழிகள் மாறி போனாலும் கூட நம் தேவன் நம்மளை கைவிட்டதே கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளோ வழிகள் இருக்கு, வழி மாறி போறது இருக்கு. என் தேவன் நம்மளை கட்டளையிட்டதே கிடையாது. நீ போன்று எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம், திரும்பி நம்ம அவர்கிட்ட தான் வந்து நிற்போம். ஏன் தெரியுமா? அவரே ஆதியும் அந்தமும் ஆனவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். We worship you, Lord Jesus. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் அவர், ஆதியும் மந்தமும் மாணவர் அவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் அவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா அவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்
பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை ஆர்த்திடுவே துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருமுறை கூட சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே தேவ பிரசனத்தை செய்ததற்காக நன்றி ராஜா. மீதியான வரைக்கும் உங்களுக்கு கூட இருங்க ராஜா. நீங்க வழிநடத்துங்க மீதியான போக்கின வரத்தில் உங்களோடு கூட ஆசீர்வதிங்க. நீ தகப்பனாயிருக்க தயவிற்காக நன்றி ராஜா. செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் உங்களில் அறிக்கிறோம். நீங்க வழிநடத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். எல்லாரும் இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிச்சிங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை நாம் செலுத்தும் பொழுது நம்ம உள்ளத்தில் ஒரு ஆளுமை வரும். கர்த்தர் தருகிற சமாதானம், the peace Heavenly Father has given to us, the peace. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்று பாடினோம். அவரே சகலவற்றையும் உண்டாக்கினவராய் முதற்பேரானவர் என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. சோதரர், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் பொழுது இந்த மகிமை அவருக்கு சென்றடையும் என்று நாம் விசுவாசத்தோடு பாடவும், அவரை துதிக்கவும், அவருடைய நாமத்தை புகழுகிற நல்ல உதடுகளின் கனிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே
நம்மளோடு கூட இருக்கணும். அந்த வார்த்தை தான் நமக்கு வழிகாட்டுதலாய் நம்ம வாழ்நாள் முழுவதும், நம்ம வயோதிபத்திலையும், நம்ம மரண தருவாயில் கூட அவருடைய வார்த்தை நம்மளோடு கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையானவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காய் செபிக்க இருக்கிறோம். சோதரம் வல்ல செயல்கள் நினைந்து நினைந்து படைத்தவரே பரிசுத்தரே ஆராதனை ஆராதனை அடைக்கவே அடைக்கலமே ஆராதனை ஆராதனை. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எப்பொழுதுமே உம்மை நன்றியோடு துதிக்கும்படியான ஜீவனுள்ள நாட்களை கொடுத்தீங்களே, 5 மாதங்களை கடக்க செய்தீங்களே, நாங்கள் 6ஆம் மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் உன்னதமானவருடைய மறைவுகளிலே நாங்கள் வைக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் எங்களுக்கு கொடுத்தீங்களே, இந்த மனுகுல மீட்புக்காய் பிதாவே தம்முடைய குமாரனை கொடுத்தீங்களே, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து எங்கள் எல்லாருக்காகவும் மரண பரியந்தும் வாய் பேசாதவராய் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தம்மை உண்மையாய் அர்ப்பணித்த குமாரனாகிய கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நல்ல ஆவியானவர் எங்களோடு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறதால் அந்த ஆவியானவர் எங்களோடு பேசவும் இடைபடவும், எங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவை விரும்புகிறதாயும், கிறிஸ்து எங்களிலே அன்பு செலுத்துகிறதாயும், கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாயும் நன்மை செய்கிறவர்களாயும் எங்களை அமைத்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட உம்முடைய சகல விதமான நன்மைகள் எங்களுக்குள்ளாய் எப்பொழுதும் தங்கியிருக்கிறதற்காய் நன்றி, தருகிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரன், இந்த நாளில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். John chapter 10 verses 10. ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி. பாருங்க, 3 விதமான பரிணாமங்கள் ஒரு திருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆரம்பிக்கும் போது எப்படி அந்த வார்த்தை ஆரம்பிக்குது? திருடன்னு சொல்லி ஆரம்பிக்குது. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி. அது ஒரு கொஸ்டின் மார்க்காய் காணப்படுகிறது. அதுக்கு அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நானோ ஆண்டவர் சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். பாருங்க, நம்ம பிறந்த நாள்ல இருந்து பலவிதமான நிலைகளை நாம் அடைந்திருப்போம். நம்மளுடைய திருமண வாழ்வு வரைக்கும் பலவிதமான நிலைகளில் நம்மளுடைய வளர்ச்சி காணப்பட்டிருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி
நம்மளுடைய சரீரத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், சில காலம் திருடன் நம்மை திருடி கொண்டிருப்பான். How many of you believe that the thief want to stolen us? திருடன் என்ன செய்றான்? திருடுவதற்கு சில வேளையில் நம்ம வாலிபத்தில் இடம் கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம் கொல்லப்படுவதற்கு, அழிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்துருப்போம். வாலிப நாட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட வாலிப நாட்கள். ஏன்னா வாலிப நாட்களை கடந்து தான் வயோதிபத்துக்கு வருகிறோம். இந்த கொல்லவும் அழிக்கவும் வருகிற ஒருவன் என்ன செய்கிறான்? நம்மளை எப்படி எந்த நிலையில் விழத்தல்லுனா விழுந்து போவான். பின்பு அவனிடத்தில் கர்த்தருடைய நேசம் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. இது விசுவாசிகளுக்காய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். அவிசுவாசிகளை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ நாம் பேச இங்கு தேவையில்லாத காரியங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசியினுடைய நிலையிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது திருடனுக்கு நாம் ஒப்பு கொடுத்த நாட்கள் உண்டு. அவன் கொல்லவும் அழிப்பதற்கு இடம் உண்டாக்கின நாட்களும் உண்டு. அப்படிப்பட்ட நாட்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வந்திருக்கும். அந்த வயது வரைக்கும் நீங்களும் நானும் போகட்டும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த பாதை அல்ல, நாம் ஏற்படுத்தி கொண்ட நம்மளுடைய பாதையிலே கடந்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர முடிகிறது? how you can feel in your soul. நீங்கள் எப்படி உங்கள் ஆவியில் உணர்றீங்க? வாலிப நாட்கள் ஆண்கள் பெண்கள் இன்னும் ரொம்ப பாதுகாப்பாய் வளர்க்கப்பட்டது. அருமையாய் தகப்பன் தாயார் ரொம்ப கேர் பண்ணிக்கிடுவாங்க பொம்பளை பிள்ளைங்களை வீட்டில். ஆனால் ஆம்பளை பசங்களை குறித்து பெரும்பாலும் கவலைப்படுவதில்லை. ஏன்னு கேட்டால், அவன் வந்துடுவான், எங்கே போனாலும் எனக்கு தெரியும். அதானே? பசங்களை குறித்து தான் தகப்பன் தாய்க்கு ஒரு தைரியம். ஆனாலும் தாயாரனுடைய கரிசனை எப்பொழுதும் மகன் மீதும், தகப்பனாருடைய கரிசனை எப்பொழுதும் மகள் மீதுமே இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கரிசனையை நம்ம உலக பிரகாரமாய் வைத்திருப்போம். அதனால பிள்ளைகளை எப்படி நல் யோசனை சொல்லி, பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி நடத்துவதென்று நமக்கு தெரியும். கட்டாயம் திருமணமானவர்கள் நம்மளுடைய வாலிப காலத்தில் திருமணத்துக்கு முன்பதாக உணராதவைகளை இப்போ உணர முடியும். ஷியோராக உணர முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, how many of you believe the God's word was always creating a new thing? எப்படி உணர முடியுது? உங்களை புதுப்பிக்கிறதுக்காய் கர்த்தருடைய வார்த்தை நம்ம செவி கொடுத்து கேட்கும் பொழுது, ஒவ்வொரு வயதிலும் நம்மளை என்ன செய்றார் ஆண்டவர்? அதன் பாதையில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக விட்டு கொடுப்பாரு. அப்புறம் என்ன செய்வார்? கட்டி போட்டுருவார். அப்படி ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் மாற்றி 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 நடத்தி கடைசியில் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய செயல்களில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், கர்த்தர் தன் கிரியைகள் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர். He is a righteous God என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர், தன் கிரியைகளில் எல்லாவற்றிலும் கிருபை மிகுந்தவராய் காணப்படுகிறார். கிருபை மிகுந்தவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்மளை திருடன்ட்டு அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அருமை தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு நடத்துதலோடு அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதுமே என்ன செய்யுது? சந்தோஷம் மிகுதியாக இருக்குது. நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம் அந்த நாளில், அல்லது ஒரு தேவையோடு வந்திருக்கலாம், அல்லது சில சமாதான குறைவோடு கூட வந்திருக்கலாம், சில போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் அங்கே நான் துதித்து ஆராதிப்பேன், அவர் என்னை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வார் என் துதியை. அப்படி ஒரு மன வாஞ்சை நமக்கு ஏற்படும். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். பாருங்களேன், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு நன்மை செய்ததுனால அதிகமாய் தூஷிக்கப்படுறார் ஆண்டவர். எத்தனை பேர் இந்த பகுதியை வாசிருக்கீங்கன்னு தெரில. ஒரு விஷயம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது நமக்கு மிகுந்த ஆறுதலாய் காணப்படும். எடுத்தவங்க வாசிங்க 9ஆம் அதிகாரம்
யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் பார்ப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்தவர்களுடைய பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அதனாலதான் சொன்னேன், சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் தன் வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர், the righteous God என்று அழைக்கப்படுகிறார். நீதி உள்ளவராய் காணப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த நீதி உள்ள தேவன் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க மறுபடி வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்தில். அல்லேலூயா. மறுபடி வருவார் என்று வேதம் திட்டமாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த நீதி உள்ள தேவன் வருவதற்கு நம்மளிடத்திலே நீதி உள்ள கிரியைகள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நீதி உள்ள கிரியைனால தான் பார்த்தீங்கன்னா இங்கு சொல்றாரு, இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமான்னு சொல்லி. அந்த பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, இவன் செய்த பாவம் அல்லன்னு இயேசுவானவர் என்ன செய்றாரு? பிரதியுத்தரமாய் கர்த்தர் என்ன சொல்றாரு? தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு, வாசிங்களேன், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தை வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஒரு கண் தெரியாத ஒரு மனுஷன், ஒரு குருடான மனுஷனை ஆண்டவர் என்ன செய்றாரு? தன் உமிழ் நீரினாலே சேருண்டாக்கி பூசி எங்க அனுப்புறாரு? சீலோவாமுக்கு அனுப்பி, நீ போய் கழுவு, சீலோவாமுக்கு நீ போய் கழுவு. பாருங்களேன், ஆண்டவர் உடனே அவன் கண்ணில் கை வச்சு சரி பண்ணி இருக்க முடியும். ஏன் ஆண்டவர் சேர் உண்டாக்கி அவனை சுஸ்தமாக்குறாரு? எத்தனை பேர் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க? தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு, தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு. பாருங்க, ஆண்டவர் எல்லா காலகட்டத்திலையும் உவமையோடு தான் நிறைய பேசியிருக்கிறார். ஆண்டவர் பல காரியங்களை பேசியிருக்கிறாரு. சேர் உண்டாக்குறாராம், கண்ணில் பூசுறாராம், நீ போய் கழுவுன்னு சொல்றாராம். 3 விதமான நிலைகளிலே ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். இந்த 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. 10:9. நானே வாசல் 1. 2வது, என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அடுத்துதான் நம்ம வாசித்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆரம்பிக்குது. பாருங்க, ஆண்டவர் உள்ளும் புறமும் சென்று கிரியை செய்கிறதுக்கு ஆண்டவரால் கூடாதுன்னு இல்லவே இல்லை. அவன் கண்ணில் சேர் உண்டாக்குறதுக்கு காரணம் அவனுடைய படைப்பை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இங்கிருந்தாப்பா உருவாக்கப்பட்ட, இங்கிருந்தா நீ உருவாக்கப்பட்ட. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றின. ஒரு நிமிஷம். மண்ணான மனுஷனை என்ன செய்யறாரா? மனுஷனாய் மாற்றுகிறார். இங்க அதை நினைவு கூறும்படியாய் சீலோவாமில அவன் அனுப்பப்படுகிறான். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவனா. பாருங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவர் உவமையை சொல்லி வச்சிருக்கிறார். சகலவற்றுக்கும் மிகுந்த ஞானத்தை உடையவராய் அவர்
அனுப்பப்படுறார். அந்த மனுஷன் அனுப்பப்படுகிறான். அடுத்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அவன் சுகமாயிட்டான். அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. உலகத்தை பார்க்க ஆரம்பித்துட்டான். உலகத்தை பார்க்கிறான். இந்த நிலையில தான் ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு. 10ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்க பாருங்களேன், இந்த நல்ல மேய்ப்பன் தான் என்ன செய்யறாரு? நன்மை செய்தாரு. He did a good thing. நல்ல மேய்ப்பன்னா நன்மை அந்த குருடனுக்கு செய்தாரு. ஆனா இந்த அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க பாருங்க, அங்க உள்ள பரிசேயர்கள் ஆண்டவர் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? நீங்க வாசிங்க 24ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் வாசிங்கப்பா. எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர். நீர் இயேசுவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார். இங்க கேட்குறாங்க, நீங்க தான் கிரைஸ்டா? ஆர் யூ த மெஸ்ஸியா அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்து வாசிங்கப்பா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ விசுவாசிக்கல. என் பிதாவின் நாமத்தினால நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஐ எம் த விட்னஸ் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, நம்ம அதே சொன்னேன், தன் வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவர், தன் கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவர்னு அவர் பாருங்க. தன்னுடைய எப்படிப்பட்டது? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஐ எம் த ட்ரூத், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் அவங்கள்ட்ட விலைக்கு சொல்றாரு, எப்ப நான் தான்ப்பா சாட்சி, நான் குமாரன்னு சொன்னேன், நீங்க நம்பல, சொன்னா எப்படி குமாரன் இருக்க முடியும்னு கேட்குறீங்கன்னு சொல்லி தான் இந்த இடத்துல நன்மையை குறித்து ஆண்டவர் அருமையாய் எடுத்து சொல்லுகிறார். ஆனா அதை விசுவாசிக்கிறவங்க. எடுத்த நீங்க வாசிங்க அதே 10:7 வசனத்தை மறுபடி. ஆதலால் 10:7 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஐ எம் த கேட். நானே வாசல் ஆண்டவர் சொல்றார். ஐ எம் த கேட். அப்ப நம்ம தாய்மார்கள், இன்னும் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் பெரும்பாலும் அவங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது உள்ள ஒரு வேதனையான கஷ்டமான நாட்கள். இந்த நாட்களில் அவங்க சில உபாதைகள் எல்லாம் சந்திப்பாங்க ஃபீமேல்ஸு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தார் எல்லாரும் மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஆனால் பெற்றவங்க மிகுந்த வேதனையோடு கூட. ஏன் தெரியுமா? அது தற்காலம்தான். அந்த ஒரு சமயம், ஒரு 1 டே அவங்க அப்படி ஒரு பெயினை ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் சர்ஜரின்ற பெயின் இன்னும் அதிகமாக இருக்கும் அதை காட்டிலும். அப்படிலாம் நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆச்சரியகரமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கேட்டாக இருக்கக்கூடிய ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம், நம்பர்ஸ் chapter 27 verses 17. இது ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புருஷனை அதிகாரியாக ஏற்படுத்துவதற்கு. இங்கே பாருங்களேன், புருஷன் என்று சொல்லும் பொழுது திருச்சபையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா மணவாளன் என்று சொல்லப்படுகிறது. கண்காணியாய் வைக்கப்படுகிற ஒருவர், நம்மளை கண்காணிக்கிற ஒருவர், நம்மளை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறாரு?
மணவாட்டியை எப்பொழுதுமே பாதுகாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மணவாட்டி என்பது திருச்சபை பாதுகாக்க விரும்புகிறார். அதனால தான் இந்த இடத்துல என்னாகமத்தில் ஒரு கண்காணியை வைப்பதற்கு அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை மோசையோடு கூட பாருங்க, கண்காணியும் என்று சொல்லப்படுகிறது. இங்கு பார்க்குறோம் he is a shepherd. நானே நல்ல மெய்ப்பன், கண்காணியாய் மெய்ப்பன் இருக்கிறார். நம்ம சிறு வயதில், இப்போ உள்ளவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பார்க்குறீங்கன்னு தெரியல, வில்லேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆடுகள் மேய்க்கிறவங்க வருவாங்க. இந்த ஆடுகள் மேய்க்கும் பொழுது சில வேளையில் சத்தம் கொடுத்தா மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு ரொம்ப கிளியராக செவி கொடுக்குற ஆடுகள் உண்டு. ஆனால் நம்ம ஊரில் மெய்ப்பன் முன்ன போவாரா பின்ன போவாரா? பின்னாடி தான் போவாங்க. மெய்ப்பன் பின்னாடி தானே போவாங்க, சரிதானா? ஆனால் வேதாகமத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா the God who cares us, he go in front. வேதாகமத்தில் அப்படிதான் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? எத்தனை பேர் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க? நான் உனக்கு முன்பாக என்ன செய்றாரா? he go in front. ஆக்சுவலா முன்ன போறவராய் ஆண்டவர் வெளிப்பட்டாரு. இந்த மெய்ப்பனும் அப்படிதான் என்ன தெரியுமா செய்றாரு? முன்ன போய் தன் ஆடுகள் ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைத்து அவர்களை வழி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான் ஒரு நல்ல கேட்டாக இருக்கிறார். அந்த நாட்களில் எருசலேமில் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அதை அடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமா எருசலேமில். இன்றைக்கும் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி வேலி அடைச்சி ஆடுகளை அதுக்குள்ளே அடைச்சிட்டு என்ன செய்வாங்க, ஒரு தங்கிக்கிடுவாங்க. ஆனால் அந்த நாட்களில் மெய்ப்பர்கள் எப்படி மந்தையை காத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாசல்லே படுத்துக்கிடுவாங்க, அந்த கேட் அருகிலே படுத்துக்கிடுவாங்க. அவர் தான் நம்ம கேட்டுக்கு கொண்டு போகிற பிரதான ஆசாரியர் ஆகிய மெய்ப்பன். ஹல்லேலூயா. கேட் அருகிலே எப்போதுமே நின்று கொண்டு என்ன செய்கிறாரு? நம்மளை பாதுகாத்து கொள்கிறார். எங்கே கேட் இருக்குது உலகத்திலையா? வழி சத்தியம் ஜீவன்னு சொன்னவர் ஒரு கேட்டு வச்சிருக்கிறாரு பரத்தில். அந்த கேட்டுக்குள்ளே நுழையணும்னா இங்கே ப்ரிப்பேர் ஆகணும், சரியா? இங்கே ப்ரிப்பேர் ஆகணும். அதனால தான் முதல் சொல்கிறாரு, நான் கேட்டுன்றார், நானே வாசல். எடுத்தவங்க அடுத்து வாசிங்க. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்களேன். ம் 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 ஆ ம் 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 ஓகே, போதுங்கப்பா. அப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு தெளிவாக, மெய்ப்பனானவர் நம்மளை மேய்த்து செல்லக்கூடிய வழிகளிலே மேய்க்கிறார். எப்படின்னா, மெய்ப்பனானவருக்கு நம்மளை எப்படி நடத்தணும்னு தெரியும். ஆனால் யூதர்களுக்குள்ள ஒரு விதமான நம்பிக்கை இருந்தது. எப்படி நினச்சாங்கன்னா, மேசியா இனிமே தான் வருவார், எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் மோசேன்னு சொல்லி. எடுத்தவங்க நீங்கள் வாசிங்க, அடையாளப்படுத்துகிறார் ஆண்டவர். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாரு வேதாகமத்தில். 9ஆம் அதிகாரம் யோவான் 29ஆம் வசனத்தை பாருங்க. மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவர் என்று அறியோம் என்றார்கள். பாருங்க, ஆண்டவர் நேரடியாக பேசும்போது அவரை தெரிந்து கொள்ள முடியல, ஆனால் மோசையோட பேசுனதை மட்டும் அறிஞ்சிருக்கிறாங்களாம். அப்போ இவங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருந்திருக்கு? இன்றைக்கு நம்மளுடைய நோக்கங்கள் எவ்விதமாய் காணப்படுகிறது? பிரியமான திருச்சபையே, மெய்ப்பனுக்கு செவி கொடுக்கிறோமா? whether we are listening to the shepherd or not, whether we are listening to shepherd. பாருங்க, மெய்ப்பன் செவி கொடுக்கும் பொழுது
மெய்ப்பன் என்ன தெரியுமா செய்கிறாரு? நீ சீலோவாமுக்கு போன்றாரு. அவன் கண் திறந்துடுறான். கண் திறந்து உலகத்தை பார்த்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் நான் இன்றைக்குள்ள உலகத்தில், நான் முதலாவது சொன்ன ஆராதனையின் ஆரம்பத்தில், நமக்கு நல்ல கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல செவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாய் பேசுகிறோம், கைகள் கால்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவயவங்கள்லாம் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு டயபெட்டிக் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் தான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு சுகமாக எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த மெய்ப்பனுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா நம்மளை சொல்கிறாரு? பார்த்து, பிரியமான என் பிள்ளைகளை, எனக்கு செவி கொடுக்கிற ஒருவன் என்னில் நிலைத்திருக்க விரும்புகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னில் நிலைத்திருக்க விரும்புகிறான். ஏன்னா என்னில் நிலைத்திருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்றாரு? சீலோவாமுக்கு போன்னு அவனை சொல்லிட்டு மற்றொருத்தனை சொல்றாரு. 38 வருஷமா என்ன செய்யறான்? அங்கேயே படுத்திருக்கிறான். எந்த தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான்? அது யாரு? அவன் பேர் சொல்லப்படல. ஒரு வயதான ஒரு தகப்பன் என்ன செய்யறாரு? அவருக்கு இருக்கிற சுகவீனம் நீங்கும்படியாய், அப்போ உள்ள ஒரு நம்பிக்கை, இங்க உள்ள குளம் கலக்கும் பொழுது முதலாவது இறங்கி போறவங்க சுகமடைஞ்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் பாருங்க, அந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இயேசுவானவர் அவனை தான் தேடி போறாரு. இயேசுவானவர் தேடி போனாரா இல்லைங்களா? இல்ல அவன் வந்தானா இயேசுகிட்ட? தேடி போய் என்ன தெரியுமா செய்யறாரு? ஒரு 3 வார்த்தை அவன்கிட்ட சொல்றாரு. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடன்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. அப்ப அங்கேயே அவன் இருப்பிடமா இருந்துட்டாரு. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம்? ஒருவேளை இந்த பெதஸ்தா போன்ற இடங்களிலே நம்மளுடைய ஆத்துமா இருக்கிறதா? ஒருவேளை நாம் அனுப்பப்பட்ட சீலோவாமை நினைத்து கொண்டே இருக்கிறோமா? நான் எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைய விரும்புகிறேன்? மெய்ப்பனின் சத்தம் கேட்டு நான் வளர விரும்புகிறேனா? மெய்ப்பனுடைய சொல்லானது இந்த தீர்க்க தரிசனம் உள்ள வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு நான் சரியாய் நடப்பதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? அப்ப செவி கொடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. எப்படி தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு 70 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. 70 வருஷம் சொல்லப்படல, தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் 70 வருஷம், 70 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்படுறாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அங்க ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறாரு. அவர் தான் எசேக்கியேல். எடுத்தவங்க வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எசேக்கியேல். அப்ப மெதுவா வாசிங்கடா. மெய்ப்பன் இல்லாததினால அவைகள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. போதும் பாருங்க, செவி கொடுத்த ஜனங்களாகிய சில பேர் மட்டும் ரொம்ப பாதுகாக்கப்பட்டாங்க. சிலரோ இல்லாமல் போனாங்க. எப்படி? பாபிலோனிலேயே மரித்து போனார்கள். ஆனால் சிலர் அங்கிருந்து கிளம்பி என்ன செய்றாங்க? அவங்களுக்கு முடிஞ்ச பீரியடுக்கு அப்புறம் கிளம்பி வர்றாங்க. 11ஆம் வசனம் அதே பகுதியில் வாசிங்கப்பா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அப்ப எவ்வளவு ஒரு கரிசனை பாருங்க ஆண்டவருக்கு. அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், ஆனாலும் என் ஆடுகளுக்காய் நான் ஒருவரை பரிதவிக்கிறவராய் காணப்படுகிறேன். என் ஆடுகளுக்காய். எரேமியா எருசலேமில் இருந்துட்டாரு. தானியேல் கொண்டு போகப்பட்டாரு.
சாத்ராக், ஆபேத், நேகோ இந்த 3 பேரும் என்ன தரியு ராஜாவினுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல இருந்து எழும்புகிறவர் தான் இந்த எசேக்கியேல் என்ற தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் எரேமியாவிட்டையும் எசேக்கியேல்ட்டையும் சொல்லுவாரு, நீ இவர்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்லுவார். அதை வாசிச்சிங்கன்னா எரேமியாவையும் எசேக்கியேலையும் வாசிச்சிங்கன்னா இப்படியே தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார். இவங்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் பேசு, நான் சொல்லுகிறவைகளை இவர்களுக்கு எதிராய் பேசு. ஏன் எதிராக பேசணும் பிரியமானவர்களே? Why the God want to speak against the Israelites? Why the God want to speak against the Israelites? எதனால பேச விரும்புகிறார்? அவர்கள் இன்னும் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை ஆகல, இன்னும் அவர்களுடைய செயல்கள் எனக்கு பிரியமா இல்லை, இன்னும் அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் என்னை வேதனைப்படுத்துகிறது, அப்படிப்பட்ட கிரியைகளை காண்கிறேன், அதனால இவர்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் பேசுன்றார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தைகளை எரேமியாவும் எசேக்கியேலும் எதிரடையா பேசுறாங்க. அப்ப எதிரடையா பேசினாவாது பிள்ளைங்க மனம் திரும்பிடுவாங்க, பிள்ளைங்க சரியாயிருவாங்க, இவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரயாசப்படுறாரு தன் தீர்க்கதரிசிகளை அனுப்பியும். ஆனா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள ஜனங்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுறாங்க. அந்த நாட்களை காட்டிலும் துணிகரமான பாவங்கள் செய்கிறவர்களாய் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் உள்ள பெண்களும் சரி, வாலிப பெண்களும் வாலிப பசங்களுமே சரி துணிகரமா செய்கிறாங்க. துணிகரமா செய்கிறாங்கன்னா பலவிதமான உலகத்தில் உள்ள தாங்கள் விரும்புகிற எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு இந்த அதிபதி என்ன செய்யறான்? ஆண்டவரிடத்திலிருந்து மெய்ப்பனிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறான். இதில் அநேக கிறிஸ்தவர்களும் உண்டு. நீங்க எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுங்க, தகப்பன் தாய் மரித்து போனதுக்கு அப்புறம் தான் உணர்ற அநேகர் உண்டு. நான் உறுதியாய் சொல்லுவேன், நான் திட்டமாய் கண்டிப்பா நான் சொல்ல முடியும், தகப்பனும் தாயும் மரிச்சதுக்கு அப்புறம் தான் சில உணர்வுகள் ஏற்படும். எங்க அம்மா சொன்னாங்க, எவ்வளவோ சொன்னாங்க, இப்படி போகாதடா, உன்னுடைய செயற்கை சரியில்லடா, வேணாண்டான்னு எவ்வளவோ கண்டிச்சாங்க, ஆனாலும் கேட்கல. ஆனா எங்க அப்பா அடிப்பாரு, இருந்தாலும் அவருடைய கண்டிப்பு எங்க அம்மா மாதிரி இருக்காது. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய வயசுல? தாயாரை குறித்த அப்படிப்பட்ட ஒரு கரிசனை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த தாயார் நம்மளை கண்டிக்கிறவங்க தான் இருப்பாங்க, தாயார் கண்டிக்காம இருக்க மாட்டாங்க, கட்டாயம் கண்டிப்பாங்க. ஆனா தகப்பனுக்கு அதுக்கெல்லாம் மேல அவர் ஒரு விஷன் வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட விஷன் தெரியுமா? உங்களுடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கு. விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எதிர்காலத்தை தான் அந்த நல்ல மெய்ப்பன் வைத்திருக்கிறார். அந்த நல்ல மெய்ப்பன் எதிர்காலத்தை வைத்திருக்கிறதுனால கரிசனையோடு கூட தன் ஆடுகளை நடத்த விரும்புகிறார். அந்த தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு அப்புறம் எசேக்கியேல், நீங்க வாசிங்க அதே பகுதியில் 23ஆம் வசனம், 34, 23. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மெய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். ஏன் தெரியுமா இங்க தாவீதை குறிப்பிடுறாரு எசேக்கியேல்? இதுல ஒரு ரகசியம் இருக்கு. There is a treasure. சரிதானா? இங்க ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. தாவீதை ஏற்படுத்தினாரு, அந்த நாட்களிலேயே தாவீதை ஏற்படுத்தினாரு. தாவீதுக்கு பின் தாவீதின் வேராய் இருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் அங்கு மறைபொருளாய் வெளிப்படுத்தப்படுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் நல்ல மெய்ப்பனாய் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். இந்த நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கடைசி வரை கொடுத்தது மட்டுமின்றி உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய், நீங்க நல்லா வாழ்ந்திருக்கும்படியாய் தான் இந்த உலகத்துல சகலவற்றையும் செய்து கொடுத்திருக்கிறார். செய்து கொடுத்த பொழுது சில வேளையில இந்த இளைய தலைமுறைகள் உலகம் எதையோ காமிக்கும், நிறைய விஷயத்தை காமிக்கும், அதுக்கு பின் சென்று வருகிறாங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் தன் வாலிப வயதுல என்ன சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னதை மறந்துடுறாங்க. எவ்வளவுதான் தாய் தகப்பன் ஆலோசனை சொன்னாலும் இப்ப உள்ள வாலிப பிள்ளைங்க ரொம்ப துணிகரமா இருக்கிறாங்க. அநேகர் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவின் இடத்துல, குமாரன் இடத்துல,
பரிந்து பேச வேண்டியது நம்மளுடைய கடமையாய் காணப்படுகிறது. ஏன்னா வாலிப நாட்களில் நம்ம பிள்ளைங்க எப்படி வளரணும் வளரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நமக்கு தெரிஞ்சால் மாத்திரமே மெய்ப்பனாகி அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்ப்பனாகி அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்காணிக்கிறாரு. நம்ம மேல எப்பொழுதுமே கரிசனை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறாரு. அடுத்த வாசிங்க எடுத்தவங்க 31ஆம் வசனம். அதுலயே என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். யார்கிட்ட? எசேக்கியேல்கிட்ட சொல்றாரு. பாருங்களேன், இந்த தீர்க்க தரிசனம் தான் கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இங்க ஜீவனுள்ள தேவன் தன் குமாரனை கொடுத்து மெய்ப்பனாய் வெளிப்பட்டு நம்மளை எல்லாம் பாதுகாப்பதற்காய் 3 நிலைகளிலே அவர் வெளிப்படுகிறார். எடுத்தவங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். யோவான் 1:42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பாருங்க, இங்கு இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது இயேசுவானவர் பேதுருக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்னவா? கேபான்னு. கேபா எனப்படுவதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அப்ப கேபாவுக்கு பேதுருன்ற ஒரு பேரே வச்சிருக்கிறாரு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பல பெயர்கள் இருக்கலாம், ஆனா பேதுருக்கு கேபான்னு ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. அதை சொல்லிதான் ஆண்டவர் அழைக்கிறாரு. உங்களை என்னையும் முன் குறித்து வைத்தவர் என்று வேதம் சொல்கிறது. சரிதானா? We are the chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய சந்ததிகள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை நம்ம முற்பிதாக்கள் அநேகர் இந்துக்களா இருந்துதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்தொடர்கிற சந்ததிகளாய், அப்படி இப்ப உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர், அநேக பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எதனால தெரியுமா? அவருடைய அன்பை ருசிச்சதுனால. ஹல்லேலூயா, அவருடைய அன்பை ருசிச்சதுனால. ஏன்னா நீங்க கேட்பீங்க, நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லும் போது அங்க ஒரு அற்புதம் செய்வார். அதனாலதான் சொல்றாரு, மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க, என்ன அழகுபடுத்தும் தேவன் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என்ன மகிமைப்படுத்தும் தேவன் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். எவ்வளவு நேசம் பாருங்களேன். எனக்கு நினைக்கும் பொழுதெல்லாம் முடியாது. ஆண்டவரே, எவ்வளவு அன்புப்பா, எவ்வளவு அன்புப்பா, இதற்கு ஈடா என்ன கொடுப்போம்? எங்களை மாற்றுகிறீங்களே, எங்களை உருவாக்கி நடத்த விரும்புகிறீங்களே, உம்முடைய அன்பு எங்களை எவ்வளவாய் உருக்கி நொறுக்கி உருவாக்கி உமக்குள்ளாய் நிலைநிறுத்துகிறது. இந்த அன்பு தான் அதிசயங்களை உண்டு பண்ணுகிறது. இந்த அன்பு தான் அற்புதங்களை நம் வாழ்வில் செய்கிறது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அருமையா இந்த பாடல் வழிகள் சொல்லுகிறது, என்ன அழகுபடுத்தும் தேவன் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே, என்ன மகிமைப்படுத்தும் தேவன் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். இந்த அன்பு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாய் ஆட்கொண்டு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுதெல்லாம் அதிக வைராக்கியம் உள்ளவனாய் என்னை மாற்றி 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 கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைநிறுத்தி எவ்வளவு காரியங்களை நான் பார்த்துட்டேன். கடந்த 8 ஆண்டுகளில் நான் ஒருபோதும் நிலை குலையாதபடி கர்த்தர் என்னை நிலைநிறுத்தவே விரும்புகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த 8 ஆண்டுகளில் நான் நிலை குலைந்து போகாதபடி கர்த்தர் நிலை நிறுத்தி, நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருன்னு சொல்லி கட்டளை கொடுத்து உருவாக்குகிறார். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். The good shepherd asking, யாரை கேட்கிறாரு? சகேயுவை கேட்கிறாரு. சகேயுவின் பேர் வச்சது சகேயுக்கு ஆண்டவர் வச்சாரா, இல்லை உலக பிரகாரமா வச்சிருப்பாங்களா அவங்க அப்பா அந்த நாட்கள்ல? பாருங்களேன், நீங்களும் நானும் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலே அறிஞ்சிருக்கிறாரா? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க அந்த வார்த்தையை? How many of you learned the word of the God before you are not inside the womb of the mother? சரியா? உருவாகிறதுக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறாராம் அப்பா. அப்ப எப்படிப்பட்ட அப்பா பாருங்களேன். இந்த உருவாக்கத்தின் ஒசேனோ என்று அழைக்கப்படுகிறவராயிருக்கிறார். ஒசேனுவாய் வெளிப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒசேனு தான் சொல்றாரு, எப்படியா? சகேயுவே இறங்கி வா. சகேயு இறங்கி வந்து, ஆண்டவரே எப்படி எனக்கு என்ன இவருக்கு தெரியும், எப்படி என்னுடைய பேர் தெரியும் சொல்லி பிரமித்து தான் இறங்கி ஆண்டவர்கிட்ட வர்றான். சகேயு தன்னுடைய வாழ்வில் என்ன செய்தான்? ஆண்டவர் அழைத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், இன்றைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு, the salvation has given to him. ரட்சிப்பு சகேயுவுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ரட்சிப்பு எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த ரட்சிப்பானதை உதாசீனப்படுத்தாதபடி, இந்த ரட்சிப்பானதை நிலைநிறுத்தும்படியான கர்த்தர் உங்களுக்காய் எனக்காய் பலியாய் சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து என்ன செய்தாரு? நல்ல மெய்ப்பனாய் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் பார்த்தீங்கன்னா பேதுருவை கேபான்னு அழைக்கிறாரு. இங்க சகைவ வான்னு சொல்லி அழைத்து, உனக்கு ரட்சிப்பு இன்றைக்கும் வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எவ்வளவாய் நேசிக்கிறோம், எவ்வளவாய் நேசிக்கிறோம். எவ்வளவு அவருடைய நேசம் அவ்வளவு கொடியது பிரியமானவர்கள். அடுத்து வாசிங்க எடுத்தவர்கள் எபேசியர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர்கள் எழுதின நிருபம். ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பவுல் எழுதும் பொழுது இந்த எபேசி சபை எப்படி இருந்திருக்கிறோன்னு அறிஞ்சுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இன்றைக்கு பிரியமான திருச்சபையை நீங்க பாருங்க, அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இல்லாதபடி தன் மந்தையிலே கர்த்தர் சேர்த்து கொண்டார், தன் மந்தையிலே வைத்திருக்கிறார். காணியாட்சிக்கு வெளியே நம்ம இருந்திருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். சொல்லுவோமா, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அல்லேலூயா. சொல்லுவோமா, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா. அதனால தான் பாருங்க, யூதருக்கு யார் எழுப்பினார்? யூதருக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு யார் எழுப்பினார்? யூதருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியா யாரை எழுப்பினாரு? அவர் தாங்க கேபா. மறந்துடாதீங்க, தயவு செய்து வேதாகமத்தை ஞாபகத்தில் வைங்க வைங்க வைங்க. நான் ஒவ்வொரு முறையும் உங்களோடு கூட கேட்டுக்கொள்ளேன். அவர் தான் கேபா. புறஜாதிக்கு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் பவுல். எங்கிருந்து தெரியுமா புறஜாதியை சந்திக்கிறாரு? நான் வாசித்த 13 நிருபங்களிலே பலவித பரிமாணங்களோடு கர்த்தர் அவரை அனுப்புகிறார். அதில் பிரத்யேகமாய் ரோம ராஜ்யத்துக்கு எதிராய் அதிகமாய் கூக்குரல் இடுகிறார் பவுல்.
ரோம ராஜ்யத்துக்கு எதிராய் அதிகமாய் கூக்குரலிடுகிறார். ஏன் தெரியுமா? ரோமர்கள் மிகவும் இருமாப்புள்ளவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் நம்பாதவர்கள் அங்கே அவங்க குடியிருக்கிறாங்க, அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் குடியிருக்கிறாங்க. இவர்களுக்காகத்தான் தீர்க்க தரிசனமாய் உருவாக்கப்பட்ட பவுலானவர் அநேக காரியங்களிலே பலவிதமான சபைகளுக்கு சென்றாலும், மக்கதோனியாவுக்கு சென்றாலும் சரி, பிலிப்பு பட்டணத்துக்கு சென்றாலும் சரி, பாருங்க, மரித்து போவேன் என்று அநேகரால் சொல்லப்பட்ட பொழுதும் மெலிந்தா தீவில் மரிக்காதபடி உயிரோடு வைத்த தேவனை அங்கு ஆராதிக்கிறார் பவுல். எத்தனை பேர் மெலிந்தா தீவை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? How many of you know the Miletus? மெலிக்டஸை பற்றி தெரியுமா? தெரியல? எடுத்து வாசிங்க. நீங்கள் இப்போ வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் மெலிந்தா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நிருபத்தில் கடைசி பகுதி 26 28 இந்த மெலிந்தா என்ற பட்டணம் இருக்கிறது, இன்று இருக்கிறது. Still now it was alive. இந்த மெலிந்தாவில் பவுலை நல்ல ஒரு பாம்பு கடிச்சிருது. அது எப்படிப்பட்ட சர்ப்பம் நமக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா கரை சேர்றாங்க, பவுலை கடிச்சிருது. அங்கேருந்து அவங்க சொல்கிறாங்க, இவன் எவ்வளோ பெரிய பாவம் செய்தானோ, என்னெல்லாம் பாவம் செய்தானோன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, ஜீவனோடு வைத்திருந்தார் ஆண்டவர் அவரை, பவுலை வைத்திருந்தார். எல்லாரும் தூஷிக்கிறாங்க பவுலை, இவன் என்னென்னலாம் பாவம் செய்தானோ, இவன் பாரு கடலுடைய கொந்தளிப்புக்கு புயலுக்கு தப்பிச்சு கரை ஒதுங்கினா, ஆனால் இங்கே பாரு பாம்பு கடிச்சிருச்சு, உன்னை விடலை பாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவைகளை உதறி போட்டானா. நீங்கள் அந்த பகுதியை வாசிச்சிங்கன்னா தெரியும். எனக்கு ஒரு அனுபவம், பெரிய அனுபவம். அப்போஸ்தலர் நிருபத்தை நான் எத்தனை தடவை வாசிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. பல முறைகள் இந்த அப்போஸ்தலர் நிருபத்தை வாசிச்சிருக்கேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா, the literature was wrote by, do you know whom? Not by Paul. Paul, he didn't wrote the act. Dr. Luke wrote all the chapters actually. பவுலுக்காய் லூக்காவாகிய வைத்தியன் சகல நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த அப்போஸ்தலர் நிருபத்தில் he addressed so many things actually. நிறைய விஷயங்களை பதிவு செய்கிறார். அதில் இந்த மெலிந்தாவில் பவுல் மரித்து போவார்னு சொன்ன இடத்துல தான் ஒரு பெரிய அற்புதத்தை காண்கிறாங்க. அந்த தீவார் முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நல்ல மெய்ப்பனாய் வெளிப்படுகிற அவருடைய சுவாபங்கள். சரி, நம்மளுடைய யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுங்களேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். பாருங்க, இந்த மந்தையில் இல்லாத இன்னும் நிறைய ஆடுகள் உண்டாம். நிறைய ஆடுகள் நம்மளுடைய இந்திய தேசத்தில் எங்கு போனாலும் மிஷினரிமார்கள் இருப்பாங்க. கட்டாயம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அநேக பேர் சுவிசேஷம் சொல்லி 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 அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தியிருப்பாங்க. அநேக ஆடுகள் உண்டு, ஆனால் ரிஜிஸ்டர் செய்யப்படலை. எங்கே நம்ம எல்லாம் எழுதி கொடுப்போம். எப்படின்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஜாதி சான்றிதழ்னு ஒன்று இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அது இந்தியா முழுவதுமே இருக்குது. அதில் என்னென்னு கொடுத்துருப்போம்? நம்ம அப்பா அம்மாலாம் இந்துவாக இருந்தால் என்னென்னு கொடுத்துருப்போம்? ஹிந்துன்னு தாங்க இருக்கும். ரெக்கார்டில் ஹிந்துன்னு தான் இருக்கும், கிறிஸ்டின் இருக்காது. ஆனால் நம்ம ஒரு செகண்ட் ஜென்ரேஷனோ தேர்ட் ஜென்ரேஷனோ இருந்தோன்னு வைங்களேன், நம்ம எழுதுவோம், நீங்கள் எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்கன்னோன்னா என்ன எழுதுவோம்? இல்லை, அப்படி இல்லை. நான் சொல்கிறது முன்ன உள்ளவங்க கிறிஸ்டியன்னு எழுதுவோம். அப்படி தானே எழுதுவோம்? சரிதானா? நான் சொல்கிறது சரிதானா? கிறிஸ்டியன்னு தான் எழுதுவோம். சிலர் என்ன செய்வாங்க, இந்தியன் கிறிஸ்டியன் எழுதுவாங்க. சரிதானா? ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டாம். மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டு. அப்படின்னா இன்னும் முழுவதுமாய் இந்த விரிவுரையாக்கம் சொல்கிறது, சுவிசேஷம் முழுவதும் சொல்லி
உலகம் முழுவதும் மந்தைக்குள்ளாய் கொண்டு வருவதற்காய். ஹல்லேலூயா. உலகம் முழுவதையும் மந்தைக்குள்ளாய் கொண்டு வருவதற்காய் வேறு வித ஆடுகள், இன்னும் வேறு ஆடுகளில் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நான் அதை சொல்ல வந்தேன்றதை சொல்லிடுறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு இந்திய தேசத்தில் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரெக்கார்டு என்ன சொல்லுது? நம்ம ரெக்கார்டு எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு சொல்லுது? சொல்லுங்களேன். 3% தானே? சரிதானே ஜபா? சரியா? 3% தான் இருக்கிறோன்னு காண்பிக்குது. மிசோரம் எத்தனை பேருக்கு தெரியும்? மிசோரம்னு ஒரு மாநிலம் இருக்கு இந்தியாவில், தெரியுமா? அது தெரியுமா? இந்த மிசோரம் மாநிலத்தில் எத்தனை % கிறிஸ்டியன் இருக்காங்கன்னு தெரியுமா? 96% இருக்காங்களா? எவ்வளவா? 96% கிறிஸ்தவர்கள் இந்த மிசோரத்தில் மாத்திரம் இருக்கிறாங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? இந்தியா வளர்ந்து தான் வருது, கிறிஸ்தவத்தில் வளருது. ஆனால் அழிக்க பலவிதமான சூழ்நிலை ஏற்பட தான் செய்யும். இது போல தான் மணிப்பூர் மாநிலமும் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3% என்று இந்தியாவில் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் நானும் 3% இல்லை, 300% வளர்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளிலே ஆண்டவர் நம்மளோடு கூட வெளிப்பட்டார். ஒன்று, அவரே வாசலாக இருக்கிறார், அவரே கண்காணியாக இருக்கிறார், அவர் செவி கொடுக்கிற ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். 4வது ஆண்டவர் சொல்றாரு, நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏசப்பா மரித்து நம்ம எல்லாருக்கும் நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதற்கு பேர் தான் என்ன தெரியுமா? நித்திய காலமாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நித்தியத்துக்கு செல்வதற்கு இந்த நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டோம் என்று சொன்னால் அவரே நம்மளை என்ன செய்கிறாரு? பரத்துக்கு அழைத்து தன்னுடைய வாசல் நிலைகளிலே காத்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய மரணபதியும் நடத்தி மரணம் அடையும் பொழுது அந்த நித்தியத்திலே சேர்ப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்வில் நம்மகிட்ட குறை இருக்கும், நம்மகிட்ட குற்றம் இருக்கும், நம்மகிட்ட ஒருவேளை பாவம் காணப்படும், ஒருவேளை நம்மகிட்ட ஆண்டவருக்கு பிடிக்காத செயல்கள் கூட காணப்படும். ஆனால் ஒரே ஒரு அறிக்கை பண்ணுவோமா? ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறோம்ப்பா, நீங்கள் எங்களை எவ்வளவா நேசிக்கிறீங்கன்னு நாங்கள் கண்கொண்டு பார்க்கல. ஆனால் ஆண்டவரை சொல்லுவோம்மா, ஆண்டவரே அதிகமாக நேசிக்கிறோம். அறிக்கை பண்ணுவோமா? ஆண்டவரே அதிகமாக நேசிக்கிறோம்ப்பா. உண்மை நேசிக்கிறதுனால நாங்கள் வேண்டிக் கொள்வதை பார்க்கலும் எங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு தருவீங்க, எங்களை நடத்துவீங்க. தலைகளை தாழ்த்தி செபிப்போம். சோதரம் எங்களை நேசிக்கிற அருமை பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் நீங்கள் எப்பொழுதுமே எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களுக்கு முன் செல்கிறீங்க. உமது சத்தம் கேட்கிற ஆடுகளாய் எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை ஒரு விஷயமாய் இடத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்தில் இருக்க குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவமான செயல்கள் உண்டாய் இருந்தால் எங்களை மன்னித்து உடைய சரீரமாகிய திருச்சபையில் எங்களை அங்கமாய் வைத்து மணவாட்டியை கர்த்தர் அலங்கரிக்க விரும்புகிறேன்னு சொன்ன நல்ல அலங்காரத்தை நாங்கள் உடுத்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மணவாளனாகிய உம்மை வரவேற்பதற்கு நாங்களும் எங்களுடைய சந்ததிகளும் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்து உடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் எங்களை நடத்தி செல்லும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து செயலர் அவர்கள் இந்த வாரத்துக்குரிய அறிவிப்பை கொடுப்பாங்க. அல்லேலூயா.